வணக்க மக்களே, சட்டம் முடிக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 120 இடங்களில் தாவேக்கா வெற்றியா? கருத்து கணிப்புக்கு அதிமுக முக்கிய புள்ளி கொடுத்த அதிரடி விளக்கம் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காட்டலாம். அதாவது தமிழகத்திலே கடந்த நடந்து முடிந்த ஏப்ரல் 23ஆம் தேதியானது மொத்தமுள்ள தமிழகத்தில் 234 தொகுதியிலுமே சட்டமன்ற தேர்தலான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. இந்த நினைத்துதான் மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய சூழல் தான் தமிழக அரசிலே புதிய செய்திகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது என்னவென்றால், இதில் இதுவரை இல்லாத அளவிற்கு 85.15% வாக்குகள் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளும் பதிவாகியிருப்பது என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது சுமார் 4 கோடிக்கு அதிகமானவர்களாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டியிடக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் முடிவை எடுத்ததான் வெளியான கருத்து கணிப்புகள் என்பது அரசியல் வட்டாரத்திலே பெரிய சர்ச்சை கிளப்பியிருக்கிறதா. சில ஆய்வு நிறுவனங்கள் நடத்திய இந்த கருத்து கணிப்புகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறியிருந்தாலும் ஒரு நிறுவனம் மட்டுமே விஜயின் கட்சியாக, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தலில் 120 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவித்திருக்கிறதா. இது அனைத்து அரசியல் வட்டாரத்திலும் ஒரு கவனத்தை ஈர்க்கும் செய்தியாக இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் நடத்திய இந்த கருத்து கணிப்பு என்பது கண்டிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 120 தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என கணித்து கொண்டிருக்கிறது. இந்த கணிப்புக்கு பின்னால் ஏதோ ஒரு திட்டமிட்ட முயற்சி இருக்கலாம் என்றும், குறிப்பாக திராவிட கட்சிகளின் ஆட்சியை குறைக்க விரும்புகிறவர்கள் இதை உருவாக்கி இருக்கலாம் என்ற சந்தேகமெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறதா. அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மே 4ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நிலைமை கண்டிப்பாக தெளிவாக தெரிந்துவிடும். மாலை 5 மணிக்குள் முழு முடிவும் கண்டிப்பாக வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில் தான் இந்த நிலையில் அதிமுகவின் முக்கிய பேச்சாளரான அதாவது நிர்மலா பெரியசாமி அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் கூறியதாவது, சமீபகாலமாகவே வெளிவரும் சில செய்திகள் பணம் கொடுத்து பரப்பப்படுவர் என்ற சந்தேகமெல்லாம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 120 தொகுதிகள் வெற்றி பெறும் என்ற கணிப்பு மிகையாகும், நம்ப முடியாததாகவும் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். கண்டிப்பாக இதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு திட்டமிட்ட முயற்சி இருக்கலாம் என்றும், குறிப்பாக திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை குறைக்க சிலர் எப்படியெல்லாம் கருத்து கணிப்புகளை உருவாக்கி இருக்கலாம் என்ற சந்தேகமெல்லாம் வெளிப்படையாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, மேலும் அரசியல் அனுபவம் என்பது மிக முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஒருவருக்கு உடனடியாக உயர்ந்த பதவி கிடைக்காமல் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்றால் இளைஞர்களெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் யாருக்கு ஆட்சித்திறன் உள்ளது என்பதை ஆராய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த வகையில்தான் தாவேக்காவிற்கு 120 முதல் 200 தொகுதிகள் கண்டிப்பாக வெற்றி என்ற இலக்கை இந்த கருத்து கணிப்பு செய்திகள் வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.